உளுந்தூர்பேட்டையில் திறந்து கிடந்த விவசாயி வீட்டில் புகுந்து 8 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். தடயம் சிக்காமல் நேக்காக கொள்ளையடித்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செல்லூர் கிராமத்தில் வசிப்பவர் விவசாயி ஆறுமுகம். சம்பவத்தன்று வீட்டின் அருகே உள்ள விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். நடந்து செல்லும் தூரத்தில்தான் வயல் இருக்கிறதே என கதவிற்கு தாழ்பால் மட்டும் போட்டுவிட்டு பூட்டு போடாமல் அப்படியே விட்டு செல்வது அவரது வழக்கம். சம்பவத்தன்றும் அதேதான். வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிவிட்டு வீடு திரும்பிய போது கதவு திறந்து கிடந்தது. வீட்டின் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த 2 பீரோக்களும் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தன. உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஆடை உள்ளிட்ட பொருட்கள் ஆங்காங்கே வீடு முழுக்க சிதறி கிடந்தன. அப்போதுதான் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. அதில் அதிர்ச்சி அடைந்த ஆறுமுகம் சம்பவம் தொடர்பாக உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஏதாவது துப்பு கிடைக்கிறதா என ஆய்வு செய்தனர். ஆனால் அதில் எதுவும் சிக்கவில்லை. ஆறுமுகம் வயலுக்கு செல்லும் போது வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள், கதவு பூட்டாமல் தான் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு கொள்ளையடித்துள்ளனர். இதனால் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் பெரும்பாலும் உள்ளூர்காரர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. இருப்பினும் அவர்கள் போலீசில் சிக்கினால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் தெரிய வரும்.